நீ எழும்பணும், நீ பாடணும். இந்த வருஷ கடைசி எழும்ப முடியாத சிச்சுவேஷன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. ஹalleluya. ஆமென். சோ இதுக்காக தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பாடின போது என்ன அசைந்ததா? அப்போஸ்தலர் 16:24 முதல் பாருங்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இது எல்லாரும் கேட்பாங்க, கேட்பாங்க, கேட்பாங்க. நிறைய நம்மகிட்ட கேட்பாங்க, உனக்கு இவன் காலை மாட்டுறதுக்கு பதில் வாய மாட்டி வச்சிருக்கணும் சொல்லி இருப்பாங்க. நல்ல கவனிங்க, ஒரு கூட்டம் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம எப்போ எழும்புவோன்னு பார்த்துட்டு இருக்கான். அது நான் புரியும்படி சொல்றேன். கெத்செமனே தோட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்க? 12 சீசன் மொத்தம் முடிங்க. ஒன்னா சொல்லி டைம் ஆயிட்டு 12ல 1 போயிட்டு அவன் இப்ப வரான். வேற யாரெல்லாம் இருந்தாங்க? இயேசு, அடுத்து ஏசப்பா, ஆண்டவர், வேற எந்த ஜனங்கள்? சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. வேற கரெக்டா அடிக்கிறீங்க. 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு அதை செய்யல. ஏன்னா அந்த நாள் அந்தகாரத்தின் நாள். நல்ல கவனிங்க, நான் புரியும்படி சொல்றேன். இயேசு சொல்றேன், நான் கேட்டா என் பிதா 12, ஏன்னா அந்த தூதர்ல ஒருத்தன் வந்து இயேசுவை பலப்படுத்துறான். நான் சொல்றது நீங்க லூக்கால போய் படிச்சு பாருங்க, அப்படியே இருக்கும். ஒரு தூதன் வந்து பலப்படுத்துறான். அப்ப எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஆனா அவர் கேட்கல. ஏன்னா இது உங்கள் வேலையா இருக்கிறது, இது அந்தகாரத்தினாள், இது கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அப்ப அதன் அர்த்தம் என்ன? நம்ம எழும்பிட்டோம்னா இவங்க அலர்ட் ஆயிருவாங்க, அவங்க ரெடி ஆயிருவாங்க. இயேசு நமக்காக ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக அவர் சரண்டர் ஆயிட்டார். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு தூதன் விசிட் பண்ணதுக்கு 1,80,000 இல்ல, அந்த இடத்துல நிக்க முடியுமா? பேதுருவாது காதை தான் வெட்டினான். தூதன் பார்த்திருப்பாங்க, வேற பெரிய சாதிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இருக்கும் அவருக்கு? பேதுருக்கு 2 டோஸ் கொடுத்தோன்னு தூதன் நினைச்சிருப்பார், நல்ல வேளை நம்ம போகல, நம்ம, ஏன்னா அவர் ஆண்டவர்ல. பொதுவாகவே தூதர்கள்ல பணிவிடை ஆவிகள். பொதுவாகவே ஒரு ராஜா இருக்காருன்னா அவரை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு தான் ஏதாவது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அப்படி பட்டயத்தை வச்சுட்டு இப்படி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கையை போட்டது உடனே பேதுரு எடுத்து காதை வெட்டினதும் ஒருத்தர் தூதன் முந்திட்டானே அப்படின்னு இருக்கும்போது பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே எப்பாடா நல்ல வேளை நம்ம போகல. ஏன்னா வெட்டி அவங்க முன்னாடி விழுந்தவர்கள் அநேகர் உண்டல்லவா. நான் இதுக்கு இதை சொல்றேன்னா, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ மட்டும் எழும்பிட்டேனா. உனக்கு இங்க என்ன காரியம்? எலியாவை எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹalleluya. அவர்கள் 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். அங்க என்ன படிச்சோம் 12ல? உடனே. உடனே இங்க என்ன? சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதுக்காக விளக்க ஏற்றணும்? நான் எழும்பணும்.
நான் எழும்பணும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர்ட்ட கேட்கணும், எதில இருந்து எழும்ப முடியல, எழும்பணும். பேதுருவை வெளியே கொண்டு வரும்போது அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதின் வழியாய் அவர்கள் இந்த தூதனுக்கு பேதுருவை தூக்கிட்டு போக முடியுமா முடியாதா? தூதன் உள்ள எப்படி வந்தார்? சொல்லுங்க. அதின் வழியாய் அவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அவர்கள்னா யாரெல்லாம்? பேதுருவும் தூதன். அப்ப உள்ள எப்படி வந்தார்? திறக்கல, அது இப்பதான் ஓபன் ஆகுது. ஆமே. நமக்கான சில கதவை நம்ம அந்த இடத்துல போறது வர தூதனை கூட தொட விட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஹalleluya. தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். இந்த பூட்டிய அறைக்குள்ள தூதன் நிக்கிறான். மரியாள் வீட்டுல தூதன் காலிங் பெல் அடிச்சா வந்தார். ஹலோ போஸ்ட் அப்படியா? இல்ல. தூதனுக்கு எப்படி வேணாலும் வரலாம். ஆனா உனக்கு எப்படி வேணாலும் போகலாங்கிறது நியமம் கிடையாது. எந்த வழியா உன்னால பிரவேசிக்க முடியாது என்று உலகம் நினைக்குதோ அந்த பாதையில தான் கர்த்தர் உன்னை, நீ அந்த பக்கத்துல வரும்போது, இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது எப்படி திறந்துச்சா? தானாய் அண்டாகாசம் தானாய் தானாய் திறக்குது. எப்படி இதெல்லாம் எப்படி? அது உடனே விழுது, தானா திறக்குது, சடுதியில். இதெல்லாம் எப்படி? எழும்பு, எழும்பு. எழும்ப முடியலையா? அப்பா என் விளக்க ஏட்டுங்கப்பா. ஹalleluya. தானா திறக்க வேண்டிய பல கதவுகள் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறது? இந்த கட்டு மட்டும் மாறட்டு. நீ எழும்பு, நீ எழும்பு. என் பலன் ஒன்றும் இல்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை. என் பலன் அவர் பலனின்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பிரியமானவர்களே, இந்த பவுலும் சீலாவும் ஆடினதும் பூமியின் அஸ்திபாரங்கள் அசைந்ததுன்னா, ஒரு 2 பேர் வர்ஷிப் பண்ணா இவ்வளவு எப்படிங்க நடக்கும்? ஆமே. நாம அடிக்கிற கைத்தட்டுல நம்ம காது கூட கேட்க மாட்டேங்குது. அப்ப ஒரு காரியம் எனக்கு தெளிவாய் தெரியும், நான் நம்புறேன். ஆமே. எழும்ப முடியாத நிலையில ஒரு தேவ பிள்ளை துதிக்கும் போது அந்த கொயர்ல ஏஞ்சல்ஸும் ஜாயின் பண்ணுவாங்க. பிரைஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நீங்க பிரைஸ் பண்ணுங்க. உங்க அறையில தூதர்களும் பாடுவாங்க. ஏன்னா ஆராதனைக்குரியவர் அங்க இருப்பார். அங்கதான் தூதர்களே வருவாங்க. ஹalleluya. நிக்க முடியாது. அஸ்திபார் கதவுகள் உடனே திறவுண்டது. எல்லார் கையில் இருக்கிற கட்டுகளும் கலண்டது. எழும்புங்க. எழும்புறதுக்கு நேரம் போகிறதுனால 3 காரியத்தை வேகமா சொல்றேன். 3வது, எதுக்கு தெரியுமா? நாம் பலப்பட அல்லது நாம் ஆயத்தப்பட. எதுக்கு லைட்டை போடுறோம்? நம்ம ஆயத்தப்பட. காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, 5 மணிக்கு வேலைக்கு போகணும், வேற வழி இல்லை. என்னதான் ஆகும்? நம்ம லைட்டை போட்டுதான் ஆகும். காலையில ஒரு வீட்டுல லைட் எரியுதுனாலே அந்த வீட்டுல இருந்து ஒருத்தங்க ஆயத்தமாறாங்கன்னு அர்த்தம். ஆயத்தப்படணும். இங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் என்னை பலத்தால் இடை கட்டி
என்னை பலத்தால் இடைக்கட்டி ஆயத்தப்படுத்த. எதற்கு தெரியுமா? இங்கே தாவீது என்ன சொல்லுகிறது தெரியுமா? நான் ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, டைம் இல்லாததுனால சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லி தந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஆமே, நல்ல கவனிங்க. ரெஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். சுவர் மேல் படரும்னு அர்த்தம் என்ன? அந்த சுவர் மேல ஏறும். சில மதில நாம ஏற வேண்டி இருக்கும். யோசுவா 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேவு பார்க்க வர்றவங்களை அந்த ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டால் அந்த வீடு அவள் அலங்கத்தின் மதிலில் இருந்து. சில மதிலை விட்டு நாம என்ன செய்ய வேண்டி வரும் தெரியுமா? இறங்க வேண்டி வரும். இறங்கலைன்னா மதில் இடியும் போது கம்பெனி பொறுப்பு கிடையாது. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுவேன். சிலதை விட்டு இறக்குவார். ஆயத்தப்படுறது ஏறதுக்கு மட்டும் இல்ல, இறங்குறதுக்கும். ஏறதுக்கு மட்டும் இல்ல, போர்த்திபார் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, திரும்ப ஜெயிலுக்கு வர்றதுக்கும். நமக்கான ஸ்தானத்தில் வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஏறி இறங்கி ஏறி அப்படிதான் இருக்கு. 104 சங்கீதம் 3 முதல் வாசிங்க கொஞ்சம் வேகமா. வேகம் சொல்லும் போது மெதுவா இருக்கா? 3 இல்லையா? தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, ஆவட்டு மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக. அடுத்த வசனம், பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார். அடுத்த வசனம், அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அதாவது இந்த ஒரு தண்ணீருக்கு எவ்வளவு மேட்டர் நடக்குது பாருங்க. தூதர்கள் வரார், மேகத்தை ரதமாக்குறார், அங்க இங்கேயும் போகிறார், எல்லாம் செஞ்சுட்டு 7வது வசனம், அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிட்டு அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கர்த்தர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட் பண்றார். ஸ்தாபித்தார், மூடினார், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சத்தம் போடுவார் பாருங்க. அதுதான் உங்களுடைய குமுறல், உங்களுடைய சத்தம். பிள்ளைங்களை ஸ்கூல்ல எழுப்பும் போது பார்த்திருக்கீங்களா? காலைல 6 மணிக்கு மக்களே எழும்பு, 7 மணிக்கு எழும்பு, 8 மணிக்கு எழும்புறியா நான் வரவா? அதுதான் அங்க நடக்கு. இதுதான் நடக்கு. அதான் கண்டிதத்தால் விலகி ஓடி. அதான் என் பொண்ணு சொல்லுவா, எனக்கு டேடி எல்லாத்துலயும் பிடிக்கும், ஆனா இந்த மார்னிங் எழுப்புறதுல மட்டும் பிடிக்காதுட்டா. இப்ப நான் சொன்னேன்ல, அதான் எதுக்கு தெரியுமா? அவர் ஏற்படுத்தின. ஆண்டவர் உங்களை இப்படி இப்படி வைக்கிறாரா? ஏறி இறங்க பண்ணுகிறாரா? உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்.